யாருக்கு தேவன் அதிகமான கிருபையை அளிக்கிறார்? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்றும் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்றும் இந்த வசனம் சொல்லுகிறது. எதற்காக தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்? அதிகமான கிருபையை பெருமை உள்ள அவர்களுக்கும் கொடுக்கும்படிக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தேவன் எதிர்த்து நின்று பெருமை உள்ளவர்களை என்ன செய்கிறார்? 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டிமையானவர்களை தாழ்த்த உம்முடைய கண்கள் அவர்களுக்கு விரோதமாய் திருப்பப்பட்டிருக்கிறது. மேட்டிமையான எண்ணம் உள்ளவர்களை தாழ்த்தும்படிக்கு தேவன் அவர்களுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. தேவன் ஒருவனுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்பது என்பது மிகவும் மோசமானதே. மோசமான விளைவுகள் உண்டாகும். மனிதர்கள் மூலமாக கடுமையான சிக்ஷைகள், விபத்துகள், வாதைகள் போன்ற துர்ச்சம்பவங்கள் உண்டாகும். இவைகள் மூலமாக பெருமை உள்ளவர்களின் இருதயங்களை நொறுக்கி பணியச் செய்கிறார். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். பெருமை உள்ளவர்களின் இருதயங்களிலும் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி வாசம் செய்ய விரும்புகிறார். இது நிமித்தமே நொறுக்குதலின் மூலமாக பணிய செய்து தேவன் அவர்களுக்கும் அதிகமான கிருபைகளை கொடுக்கிறார். பக்தன் யோபு 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன், அவர் என்னை நறுக்கி என் பிடரியை பிடித்து என்னை நொறுக்கி என்னை தமக்கு லக்காக நிறுத்தினார். நாம் நம்முடைய இருதயத்தில் காணப்படும் பெருமைகளை ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய சமூகத்தில் கிறிஸ்துவுக்கு முன்பாக தாழ்த்துவோம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார் என்று பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 6 முதல் 8 வரை உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம். பிதாவாகிய தேவனுக்கு சமமான அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சகலத்தையும் சிருஷ்டித்த சர்வ சிருஷ்டிகராயிருந்தும் இந்த உலகத்தில் பிரவேசித்த போது இவ்வளவாய் தன்னை தாழ்த்தியிருக்கும்போது அவரால் மண்ணினால் சிருஷ்டிக்கப்பட்ட நாம் அவருக்கு முன்பாக நாம் ஒன்றுமில்லை என்பதை சிந்தித்து பார்த்து தாழ்மையை தரித்து கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.